இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5 என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கேக்குக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அட்டையை வந்து எப்படி சூப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. நம்ம கேக்லாம் சாப்பிட்டு முடிச்சு இந்த அட்டையை தூக்கி தானே போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த அட்டையவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அட்டை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அட்டையை வச்சிருப்போம். என்னதான் அட்டையை கட் பண்ணி வச்சாலுமே அது வந்து ரொம்ப நாளைக்கெலாம் தாங்காது. மறுபடியும் மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த கேக் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நீங்கள் ஒரு 1 இயர் வரலும் கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், இந்த அட்டைக்கு மேலே நம்ம அழகாக இந்த மிக்ஸியை வந்து வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக தண்ணி பட்டால் கூட ஊறாதுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீட்டாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம கேக் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய அட்டையை இந்த மாதிரி நம்ம கிச்சனில் மிக்ஸிக்கு கீழே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸியுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை கட் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக இந்த அட்டையை ஒரு டிஷ்யூவில் தொடச்சிட்டு வச்சிடலாங்க.